ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு பதிலாக வணக்கம் மக்களே, நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு தூய தமிழில் பேசிட்டு போயிடலாம். சரிப்பா, ரொம்ப நாளாக வீடியோவே போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிக்கியான கோடிங் ப்ராப்ளமை எப்படிங்க ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கோடிங் போடுறதே பெரிய ட்ரிக்கியான வேலை தான், இதில் ட்ரிக்கியான கோடிங் வரையா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. சரி, அந்த ஹார்டஸ்ட்டு அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் முதலாக வரப்போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டஸ்ட் சம் ஆஃப் ஹவர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராப்ளம் இது. இதையே நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மைக்ரோசாஃப்டோட கோடிங் இன்டர்வியூவில் கேட்டிருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்லாம் மறுபடியும் எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி மறுபடியெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே, அதை எப்படி தான் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். என்னடா இவன் ஏதோ ஹவர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானே அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களா? எக்ஸாக்ட்லி. இப்போ என்ன ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ஹவர் கிளாஸை கொடுத்து அதோட வெயிட்டெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லலை. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன் பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா 6x6 இருக்குது. சரி, இந்த மேட்ரிக்ஸில் ஹவர் கிளாஸை நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ப்ராப்ளமில் கொடுத்துருவாங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதை சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஹவர் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி, நடுவில் ஒரு டி, இங்கேயும் ஒன்றும் இல்லை, அப்புறம் கீழே இஎஃப்ஜி அப்படின்னு இருக்குது. அப்போ 3 1 3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் ஹவர் கிளாஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த 3 1, அப்புறம் இந்த நடுவில் இருக்கிற 1, அப்புறம் கீழே இருக்கிற இந்த 3 1s, இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ஹவர் கிளாஸு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹவர் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 110, நடுவில் இருக்கிற 0, அப்புறம் மறுபடியும் 110. அதே மாதிரி தான் மறுபடியும் இன்னொரு ஹவர் கிளாஸ் 100 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்லிட்டே போனேன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ அடுத்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு ஒரு ஹவர் கிளாஸ் மேக் பண்ணலாம். அடுத்தது இந்த 1 வச்சும் மேக் பண்ணலாம். இந்த 0 வச்சும் இப்படி 0, நடுவில் ஒரு 0, கீழே ஒரு 0 மேக் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன்ல, இந்த 0 வச்சு நம்ம மேக் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு 0 இருந்தால் மட்டும்தான் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ என்கிட்ட மொத்தம் ரோவில் 6 டேட்டா இருந்தும் என்னால் வந்து 4 ஹவர் கிளாஸ் தான் மேக் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் ஹரிசாண்டலாக இருக்கிறது மாதிரி தான் வெர்டிக்கலாகவும் நம்ம இந்த 0 வச்சு ஹவர் கிளாஸ் இப்படி மேக் பண்ணலாம். இந்த 0, இங்கே இருக்கிற 0, இங்கே இருக்கிற 0, இந்த 000 இதை வச்சு ஹவர் கிளாஸ் மேக் பண்ண முடியும். ஆனால் இந்த 0 வச்சு ஹவர் கிளாஸ் மேக் பண்ண முடியாது. ஏன்னா கீழே வந்து 3 zeros இல்லை. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற இத்தனை 0ஸையும் வச்சு நம்ம ஹவர் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஹவர் கிளாஸை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக நீ என்னதாப்பா சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6x6 மேட்ரிக்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4ஐயும் வச்சு மட்டும்தான் ஹவர் கிளாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 4 ரோவில் இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும். அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் ஃபஸ்ட்டு 4 வச்சு மட்டும்தான் நம்ம ஹவர் கிளாஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னா, ஒரு 6x6 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணிவிட்டு 4x4 அப்படின்னா 24, மொத்தம் 24 ஹவர் கிளாஸ் வந்து இந்த 6x6 மேட்ரிக்ஸை வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 6x6 மேட்ரிக்ஸ்லேருந்து 4x4 ஹவர் கிளாஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதோட சம்மை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த சம்மில் எது பெருசு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும், இப்படி இதை நம்ம நினச்சோம் அப்படின்னா வந்து தலையை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். இதை பார்த்தா வந்து நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அது எப்படா இதெல்லாம் ஃபைன் பண்ணுறது அப்படி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபைன் பண்ணுறதே பெரிய கஷ்டம். ஏன்னா இது அப்புறம் வந்து நடுவில் இருக்குது, இந்த கீழே இருக்க 3, இதை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான வேலை. இதில் நான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அதோட மேக்ஸிமம்லாம் எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிவிட்டு, வழக்கமாக நான் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா மற்றதும் இருக்குது, ஜூபிட்டர், பைத்தான், பைச்சாம் இதெல்லாம் இருந்தாலும் எதுக்கு நம்ம ஐடிஎல்இலே பண்ணுவோமே அப்படின்ட்டு நம்ம இப்போ ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கோடை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபைன். இப்போ நான் வந்து ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபைலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஐடியலி ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும்.
சரி, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்புட் கெட் பண்ணும்ல, ஒரு 6x6 மேட்ரிக்ஸை எப்படி இன்புட் கெட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம நிறைய லூப்பு அது இதுன்னு போட்டு பண்ணுவோம். ஆனால் சிம்பிளான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதை நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சைஸ் வந்து கெட் பண்ணோம் யூசர்கிட்டருந்து. என்ன வந்து மேட்ரிக்ஸோட சைஸு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து 5x5 6x6 இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இதில் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கதே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் வச்சு பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் தானே இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒன்று கெட் பண்ணால் போதும், என்டர் டைமென்ஷன் அப்படின்னு ஒன்று கெட் பண்ணால் போதும். ஸோ நான் டைமென்ஷன் வச்சுக்கிறேன். டைமென்ஷன் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து என்டர் டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நான் வந்து கெட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு ஃபார் லூப் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாருமே 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க, நான் வந்து ஒரே ஒரு ஃபார் லூப் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் டைமென்ஷன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் வந்து அரே அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அரே ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து லிஸ்ட் ஆப்ஜெக்ட். அரேங்கிறது வந்து ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஓகே, நான் வந்து லிஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அரே டாட் அப்பன்னா நமக்கு தெரியும், அப்பன்னா பின்னாடி ஆட் பண்ணிட்டே போகும் அப்படின்ட்டு. இப்போ அரே டாட் அப்பண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட் கமா input of dot split split of. இன்னும் அவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. லிஸ்ட் ஆஃப்னா இது வந்து லிஸ்ட்டை வந்து அப்பெண்ட் பண்ணோம். மேப் எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூசர் வந்து கெட் பண்ணும்போது அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், அதை வந்து இன்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை இன்ட்டாக மாற்றிருக்கிறேன். நான் இன்புட் கெட் பண்ணதுக்கப்புறம் அது தனித்தனியாக இருக்கும். நான் இந்த ஸ்பிட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குதோ அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலலாம் அதை ஸ்பிட் பண்ணி தனியாக பிரிச்சிடும். ஓகேவா? இவ்வளோ பெரிய லைனுக்கு சாதாரண அர்த்தம் தான் இருக்கிறது. சரி, இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்னென்னு சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார் கிளாஸ் அப்படின்னு போகிறேன். ஹார் கிளாஸ் சேவ் பண்ணியாச்சா? சீக்கிரம் ரன் ஆகுங்க. யா, ரன் ஆகுது. என்டர் டைமென்ஷன் அப்படின்னு கேட்குது. நான் வந்து பெருசாலாம் டைப் பண்ண டைம் இல்லை, அதனால் 3ன்னு கொடுக்குறேன். 1,2,3 1,2,3 1,2,3. இது என்ன ஏதோ ஒன்று புதுசாக ஓப்பன் ஆகுது. 2,3. ஓகே, எந்த எரரும் வரவில்லை. சரி, நம்ம அரேயில் அப்படி என்னத்தை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பர்ஃபெக்டாக வந்து இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி 1,2,3 1,2,3 1,2,3. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ரோ, அடுத்தது செகண்ட் ரோ, அடுத்தது தேர்ட் ரோ. இந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம இன்புட் வந்து பர்ஃபெக்டாக கெட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைன். நான் தான் வந்து அரே கெட் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக 6x6 கொடுத்தோன்னா வந்து இன்புட் வந்து பக்காவாக கெட் பண்ணுது. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு கோடிங்கை வந்து போட போகிறோம். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் இந்த 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த 111 நடுவில் ஒரு 1, அப்புறம் இன்னொரு 111, இதை வச்சு ஒரு ஹவர் கிளாஸ் மேக் பண்ணலாம். இதே நான் வந்து அடுத்தது இந்த ரோ விட்டுட்டு இந்த ரோக்கு வந்துட்டு இந்த 0 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 010 நடுவில் ஒரு 1, அப்புறம் இப்படி ஒரு 0 வச்சு ஒரு ஹவர் கிளாஸ் மேக் பண்ணலாம். இதே இப்போ நான் இந்த 0 வச்சு பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு 0, நடுவில் ஒரு 0, அப்புறம் இப்படி ஒரு 0 அப்படின்ட்டு மொத்தம் 24 4x4 24 வந்து ஹவர் கிளாஸஸ் வரும். சரி, ஓகே, இது ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நான் வந்து எப்படி வந்து இதை சிம்பிளாக முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இப்போ ஃபஸ்ட் ஹவர் கிளாஸ் வந்து இது இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற 3 அப்புறம் இந்த 1, அப்புறம் இந்த 111s. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக நம்ம வந்து இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு
அரே ஆஃப் என்னது 0, 1 ப்ளஸ் அரே ஆஃப் 0, 1 கிடையாது. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒன்று வந்து 0, 0, அடுத்த ஒன்று வந்து 0, 1 ப்ளஸ் கமான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து நம்ம சொல்லும் போது அப்படி சொல்லுவோம், ஆனால் இதில் டைப் பண்ணும்போது இப்படி தான் டைப் பண்ணணும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 0, 1 அப்புறம் 0, 2. அடுத்தது என்ன பண்ணோம் 1, 1 ரைட்டு, நடுவில் இருக்க ஒன்று வந்து 1, 1. அடுத்தது ப்ளஸ் இன்னும் என்ன வரும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபஸ்ட் ரோ 0th ரோ முடிச்சாச்சு, ஃபஸ்ட் ரோ. அடுத்தது செகண்ட் ரோ, செகண்டில் 0, செகண்டில் 1, அடுத்தது செகண்டில் 2. ஓகே, எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அது நமக்கே தெரியும். சரி, ஓகே, நம்ம கரெக்டாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7 வரணும். 7 வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். டைமென்ஷன் 6, மேட்ரிக்ஸு சாரி இது இல்லையா, மேட்ரிக்ஸ் எங்கேருந்து எடுக்கிறது? ஓகே, நான் அதை மேட்ரிக்ஸை போய் அங்கே போய் காப்பி பண்ணிட்டு வரேன். இங்கே இருக்குதுப்பா அந்த மேட்ரிக்ஸு 6x6. கண்ட்ரோல் காப்பி, கண்ட்ரோல் V. ஓகே, எந்த ப்ராப்ளம் இல்லை, போயிடுச்சு. எதுவுமே ஆன்சரே போடலாம், ஏன்னா நான் பிரிண்டில் எதுவுமே போடல. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 வருதுவா. ஓகே, கிரேட், நம்ம பண்ணது கரெக்டாக வந்து விட்டது. ஓகே, நமக்கு வந்து 7 கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுதான் இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். எப்படிப்பா நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு நீங்கள் ஆவலாக உட்காந்துருக்கு கேட்டுகிட்டு இருக்கிறது தெரியுது. சரி, ஓகே, இதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 1 வச்சு 0x0 வச்சு மட்டும் கண்டுபிடிச்சேன். அடுத்தது 0, 1 வந்து ரெஃபரன்ஸாக வைக்கணும். அடுத்தது 0, 2 ரெஃபரன்ஸாக வைக்கணும். சரி, இது எப்படி நான் வந்து ஐட்ரேஷன் வச்சு தான் இது கண்டிப்பாக வந்து நம்ம கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஐட்ரேஷனுக்கு தான் போவோம். சரி, இந்த ஐட்ரேஷனை வச்சு நான் இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் இப்படி கீழே தள்ளி விட்டுறேன். அடுத்தது நம்ம ஃபார் ஏ இன் ரேஞ்ச் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் முன்னாடியே சொன்னேன் 6னா 4, அப்போ -2. இங்கே 4னே போடலாம், ஆனால் நான் மொத்தமாக மற்ற வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கணும்ல. அதனால நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைமென்ஷன் -2 அப்படின்னு போடுறேன். அடுத்தது இதே தான் பிக்கும் போடணும். ஃபார் பி இன் ரேஞ்ச் ஆஃப் போட்டாச்சா? ஓகே, இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே தூக்கி ஓகே இதை டெலீட் பண்ணி விடலாம், இது நமக்கு தேவையில்லை. இப்போ நான் புதுசாக இங்கே ஒரு அரே 1 வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, அரே 1 அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட் ஆஃப் தான் போட்டு அரே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு கூட ஒரு அரே ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். சரி, ஓகே, நான் இப்போ வந்து அரே 1 டாட் அப் அண்ட் ஆஃப் என்னத்தை அப்பன் பண்ணோம், இப்போ நான் கட் பண்ண தூக்கி அப்பன் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து விசிபிளாகவே இல்லை, கரெக்டாக விசிபிளாக இல்லைல்ல. ஸோ இதை வந்து நான் இதை வந்து விசிபிளாக இருக்கணும், நமக்கு கோடிங் போடும்போது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி ஒரு ஸ்கொயர் பேரந்தீசிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல போயிட்டு ஒரு என்டர், இங்கே போய்ட்டு ஒரு என்டர், இங்கே ஒரு என்டர். இப்படிலாம் போட்டால் எரர் அடிக்காதா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன்னா நான் ரன் பண்ணி காட்டுவேன். நான் சும்மா இதை கோடை போட்டு மட்டும் நான் சொல்லிடல, நான் ஃபேரெல்லாம் ரன் பண்ணி காட்டுறேன்ல. ஸோ இது வந்து ப்ராப்ளம் வராது. சரி, ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா அரே 1ல் அப் அண்ட் ஆஃப்னு போட்டதில் 7 மட்டும்தான் ஆட் ஆகும், ஏன்னா நான் 0, 0, 1 போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரே ஆஃப் 0, 0 இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு 0 எங்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் நான் ஏன்னு போடணும். செகண்டில் 0 வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் பீன்னு போடணும். ஃபஸ்ட்டில் 1 வந்துச்சுன்னா அது A+1, செகண்டில் 1 வந்துச்சுன்னா அது B+1, அப்படி தான் மாற்றணும். நீங்கள் இதை உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, A B 0 இருக்குது, A இது வந்து B+1, இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ இங்கே A 0 இருக்கா, A அடுத்தது இது வந்து B+2, A+1, B+1, A+2, B, A+2,
b plus 1 a plus 2 b plus 2. ஓகே, இப்போ போட்டு முடிச்சாச்சு. சரி, நம்ம இது கரெக்டாக தான் ரன் ஆகுதா? மறுபடியும் F5 ப்ரெஸ் பண்ணி விட்டு பார்த்து விடுவோம். என்னப்பா சொல்கிறேன்? டைமென்ஷன் 6, மேட்ரிக்ஸு மறுபடியும் காப்பி பண்ணி எடுத்துடணுமா? மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. ஓகே, எந்த ப்ராப்ளம் வரல. அரே ஒன்றில் என்ன தான் இருக்குது? 7420 அப்படின்னு ஒன்று பெருசாக இருக்குது. மொத்தமாக இது 24 இருக்கான்னு பார்த்துருவோம். லென்த் ஆஃப் அரே 1 16 4x4 16. அப்புறம் இது வரைக்கும் 4x4 24 சொல்லிட்டேங்கண்ணா. ஓகே, சாரி, நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. கரெக்டு. ஃபஸ்ட்டு 7 எப்படி வந்துச்சு? 3 1 4 5 6 7 7. ஓகே, அடுத்த 4 எப்படி வந்துச்சு அப்படின்னா 1 + 1 2, அப்புறம் இங்கே ஒரு 0, அப்புறம் இங்கே ஒரு 1 + 1 2. ஓகே, இதே மாதிரி தான் எல்லாம். மற்ற கடைசியிலலாம் எல்லாம் 0 0 0 வந்துச்சா? ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதை இப்போ நான் எப்படி மேக்ஸிமம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் மேக்ஸ் ஆஃப் அரே 1 அப்படின்னு போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அதுதாங்க இவ்வளோ பெரிய அந்த ஹவர் கிளாஸ் கோடிங்கை நம்ம இத்தினொன்றில் முடிச்சு வச்சிட்டோம். சரி, நான் வேறு ஏதாவது டெஸ்ட் கேஸ் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வேறு டெஸ்ட் கேஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, அவங்களே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குது, மைனஸ்லலாம் இருக்குது. சரி, இதை போட்டு பார்ப்போம். இதுவும் அவங்க இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி. சரி, இதை ரன் பண்ணுறேன். டைமென்ஷன் என்ன? 6. மேட்ரிக்ஸு இது 28ன்னு வருது. இதோட ஆன்சர் 28 தானா? நான் கீழே போய் பார்க்குறேன். கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கீழே ஆன்சரு. இங்கே ஆன்சரு. இதை நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்குவோம். வாவ், பர்ஃபெக்ட். ஹையஸ்ட் வேல்யூ இஸ் 28. வா, பார்த்தீங்களா? நம்ம எப்போயுமே நினச்சிட்டு இருப்போம்ல இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்ட்டு. முதல்ல சிம்பிளாக அதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நாம் வேறு லெவலுக்கு போயிடலாம். சரி, ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா, பாய் பாய். See you in the next video. Take care.